ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி ரெசிபிக்கு உள்ள போயிடலாம். இன்றைக்கி அட்டகாசமாக அருமையாக நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை அண்டு சப்பாத்திக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்கும். அப்படி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பச்சை மிளகாய் கறி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி காரசாரமாக இருக்குங்க. உங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்டா பிடிக்குன்னா மறக்காம இந்த அளவுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அல்டிமேட்டாக அட்டகாசமாக அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் தாங்க எடுத்திருக்கேன். இது நல்ல காரம் அதிகமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்ல நீட்டான பச்சை மிளகாய் எடுத்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் செய்யக்குள்ள அப்போ தாங்க ஈஸியாக இருக்கும். உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகாயில் தான் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் இது மாதிரிலாம் வருங்கிற மாதிரி நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அப்படிங்க. இது டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும். சுட சாதத்தில் அப்படியே நெய் ஊற்றி அப்படியே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா சொர்க்கமாக அப்படியே காரசாரமாக அப்படியே அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் இது. இப்போது செகண்ட் பேட்ச் நான் கட் பண்ணுறேன். எந்த மிளகாயில் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் காரம் நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் இது காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லா அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மிளகாய் எல்லாம் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த 100 கிராம் மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு வானலில் இப்போ நம்ம வேர்க்கடலை இந்த கரண்டியில் 2 கரண்டி வேர்க்கடலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நமக்கு ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதுங்க, செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு செய்யறதுக்கும் ரொம்ப அதிக நேரம்லாம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ வேர்க்கடலை எல்லாமே இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்ருக்கோம். நல்ல வேர்க்கடலை நம்ம எப்பயுமே சாப்பிட்றதுக்கெலாம் வறுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். வறுபடாமல் இருந்தால் டேஸ்ட்டு மிஸ் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வறுத்து எடுத்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ண வேர்க்கடலையை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸாவது ரெஸ்ட் விட்டோம். அதாவது சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோல் எடுக்கிறது அப்போது கை சுடாமல் இருக்கும். சரி, வேர்க்கடலையே ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே பாதி வேர்க்கடலையே ஆட்டையை போட்டுருவாங்க நடுவில் வேறு. சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதே வானலில் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நார்மலாக நம்ம செய்கிறதுக்கு குழம்புக்கு தேவையானது. இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக கிடைக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பல் பூண்டு, வெள்ளை பூண்டு எடுத்து நான் தோல் உரிச்சிட்டு இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே இப்போ பாருங்கள், பூண்டு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இன்னுமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பூண்டில் இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பச்சை மிளகாயும் எண்ணெயில் இறக்கி விட்டுருலாங்க. இறக்கி விட்டு சதக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இந்த பூண்டு போடக்குள்ளே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வயிற்றில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் பண்ணும். அதே மாதிரி இந்த பச்சை மிளகாயோடு அந்த பூண்டு வச்சு சாப்பிடக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக கிடைக்கும். கண்டிப்பாக பூண்டு நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போடுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் முன்னே க்ரீனிஷாக இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி வர கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம
மோர் மிளகாயெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி எண்ணெயிலே, அதாவது வந்து பழைய சாதத்துக்கெலாம் நம்ம எண்ணெயில் எப்படி வதக்கி எடுப்போம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகாய் எண்ணெயிலே கண்டிப்பாக வதங்கணுங்க. அதே மாதிரி அடுப்பை இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் காரெல்லாம் புகையாக வந்து நம்ம கிச்சன்லேயே இருக்க முடியாதுங்க, பக்கத்து வீட்டு கிச்சனில் தான் இருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா வதங்கி வரணும். இப்போது ஒரு உரலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் பூண்டை மட்டும் நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன். எண்ணெயெல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க, ஏன்னா எண்ணெய் நமக்கு தேவைப்படும். இந்த எண்ணெயில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சிடலாம். அதனால் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தோமே எங்கன்னு தானே கேட்குறீங்க, பச்சை மிளகாய் கொஞ்சம் சாப்பிட்ருச்சிங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நான் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே பச்சையாக புளி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும், புளி டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி புளியோட பச்சை வாசமும் தெரியாமலும் இருக்குங்கிறதுனால தான் புளியில் இருக்க அந்த தோல் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த விதை இதெல்லாம் மாதிரிலாம் தூசு இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு இப்போது நான் எண்ணெயில் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். பொரித்து எடுத்ததை நம்ம இப்போது தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது இதில் இருக்க எண்ணெயிலேயே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால நான் அர்ஜெண்ட்டாக அப்படியே போட்டுட்டேன். தோல் அப்படியே போட்டு செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம உரலில் நம்ம சேர்த்துன எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸி, நம்ம கை தாங்க இன்றைக்கி மிக்ஸி. யார் மேலெல்லாம் கோவம் இருக்கோ அதெல்லாம் இந்த இதில் போட்டு நல்லா டன்னு நல்லா குத்தி எடுத்திங்கன்னா சூப்பராக சுவையாக அட்டகாசமாக நல்லா நைஸாகிடும். சீக்கிரமாக உங்களுக்கு நைஸாகிடும், ஏன்னா எண்ணெயிலே நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்லாம் வெந்திருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்கன்னா போதும். இதனால தான் நான் சொன்னேன், மிளகாயை நல்லா நைஸாக உங்களால் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம போட்டு நம்ம குத்துன்னு குத்தி ரெடி பண்ணணும். அதனால தான் சொன்னேன், உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம நல்லா தட்டினா போதும். இல்லை உங்களால் இன்னும் நைஸாக பண்ண முடியும்னா தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் நைஸாக பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடுங்கிற மாதிரி இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சோம் இல்லையா, அந்த புளியை ஆட் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையை ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம முதல்ல வறுத்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி கிடைக்கும். அதனால் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தூளாகவும் வேணாம், அதே மாதிரி கடலைப்பருப்பு 1-2 அப்படியே ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை போட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு இடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இடித்ததில் இப்போது நம்ம உப்பு போடவே இல்லையா அந்த சாப்பாட்டுக்கு, சாரி இந்த சைட் டிஷ்ஷுக்கு. அதனால் இப்போ உப்பை போட்டு மிக்ஸு கலக்குன்னு கலக்கி நல்லா இடின்னு இடித்து ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்தாச்சு. வேர்க்கடலையே பாருங்கள் எவ்வளோ நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசான வேர்க்கடலை உடையாமலும் இருக்காமல் எவ்வளோ பக்குவமாக பதமாக எடுத்தாச்சு இல்லையா. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க எல்லா பொருளையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா போட்டு கலக்குன்னு கலக்கி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு சிலர்கிட்ட இந்த மாதிரி உரல்லாம் இருக்காது, அவங்களாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு அவ்வளோதாங்க பண்ணணும். 2 பல்ஸு, அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பல்ஸ் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அப்படிலாம் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா மிக்சியில் அரைக்குள்ள டேஸ்ட்டு மிஸ் ஆகும். ஆனால் பல்ஸில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்திங்கன்னா போதும்.
இப்போது இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. என்னது முடிஞ்சிருச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, முடிஞ்சிருச்சு. சுட சுட சாதத்தில் அப்படியே கொஞ்சமாக இந்த மாதிரி அப்படியே எல்லோஷாக இருக்க நெய்யை போட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிளகாய் அண்டு கடலையோட இதை போட்டு அப்படியே பிசைஞ்சு கொஞ்சமாக அப்படியே வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா, சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. காரசாரமாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமா? இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு காரமாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? இல்லை டைம் இல்லையா, ஈஸியாக செய்யணுமா, வீட்டில் காய்கறி இல்லையா, கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கெலாம் சூப்பர் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி அண்ட் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா இல்லையாங்க மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காரசாரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் உறவினர்களாகட்டும் யாரெல்லாம் காரசாரமாக சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கும் இந்த ரெசிபி அமைச்சு கதற விடுங்க. அவங்களையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும். மேலும் இது போல் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது இன்க்ரீடியன்ஸோட புது புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அல்டிமேட்டாக அட்டகாசமாக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க. இது போல் ஈஸியான குயிக்கான ரெசிபிஸ் ஏராளதாரமாக நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் இந்த ரெசிபியை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. மேலும் இது போல் ஈஸியான ரெசிபீஸில் உங்களை சந்திக்கிறோம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை டாட்டா, பபாய், நன்றி, வணக்கம்.